ஒரு நாட்டோட பிரதமர், அதுவும் 18 வருஷமா டாப் லெவல்ல இருந்த ஒருத்தர் ஒரே வருஷத்துல பங்களாதேஷோட ஹிஸ்டரியிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனையை வாங்குறாங்க. அவங்க தான் ஷேக் ஹசீனா, ஷேக் முஜிபுர் ரஹ்மான். இவரோட பொண்ணு தான் ஜூலை 2024. நீங்கள் எல்லாரும் டிவியில் பார்த்துருப்பீங்க. ஒரு மிகப்பெரிய போராட்டம் பங்களாதேஷில் நடந்துச்சு. 30% இடஒதுக்கீடு. 1971 சுதந்திர போராட்ட வீரர்களோட சந்ததியினருக்கு இந்த ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் அதுதான் அந்த நாட்டோட அரசியல் புரட்சியாக மாறுச்சு. அவங்க நாட்டில் இன்டர்நெட்டை கட் பண்ணது, அது மட்டும் இல்லாமல் போலீஸ், ஆர்ஏபி அவங்களெல்லாம் மக்களை வச்சு கட்டுப்படுத்த நினச்சது. ஆனால் இதுதான் அந்த நாட்டில் ஒரு பெரிய கலவரமாக மாறுது. சுமார் 1000 to 1400 பேர் வரைக்கும் அந்த நாட்டில் இருந்திருக்காங்க. கவர்மெண்ட்டோட கட்டுப்பாட்டை இழக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச ஹசீனா ஆகஸ்ட் 5, 2024 அன்னைக்கு இந்தியாவில் ஷிஃப்ட் ஆகிறாங்க. இந்த விசாரணையை எடுத்த 3 நீதிபதி கொண்ட ஒரு குழு கொடுத்த தீர்ப்பு, ஷேக் ஹசீனா வன்முறையை தூண்டுற மாதிரியும் படைகளை அனுப்பி உயிரை கொள்கிற மாதிரியும் அந்த படுகொலையை தடுக்க தவறுதனாலையும் அவங்களுக்கு பங்களாதேஷ் ஹிஸ்டரியிலே இல்லாத அளவுக்கு உச்சபட்ச தண்டனையாக மரண தண்டனை கொடுத்துருக்கு அந்த நீதிமன்றம்.